அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேரடைஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். 2022 ஜூன் மாதம் வந்து 2 கப்பல் வந்து கேரளா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து டூரிஸ்டாக வந்து போகிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஸ்ரீலங்கா வந்து பஞ்சத்தில் இருந்த வந்து காலம். அங்கே தான் வந்து பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, காசு இல்லை, மக்கள்லாம் வந்து ரொம்ப பசி பட்டினியாக வாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து 2 பேரும் வந்து டூரிஸ்ட் போகிறாங்க. டூரிஸ்ட் போயிட்டு வந்து இவங்க ரெசார்ட் வரையில் போகிற வழியில் தான் மக்கள்லாம் வந்து ரொம்ப பசினியாக வந்து இருக்காங்க. ரெசார்ட்டுக்கு வராங்க. ரெசார்ட் வந்தோடனே வந்து 2 பேரும் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் விலங்கு அடிச்சுட்டு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு யாரோ வந்து 2 பேர் வந்து அவங்களோட கத்தியை காட்டி மிரட்டி அவங்களோட ஃபோனு லேப்டாப்பெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து அங்கே உள்ள ஓட்டர்காரங்கிட்ட தான் வந்து சத்தம் போடுறாங்க. வந்து யாருமே வந்து பார்க்கல. அவங்க வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஓட்டர்காரங்க கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வந்து எங்ககிட்ட டீசல்லாம் இல்லை, உங்ககிட்ட யாராவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம், நாங்கள் டீசல் தான் அங்கே ஹோட்டல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து என் கேஸை வந்து விசாரிக்கிறேன்னா வந்து நான் எம்பசிக்கு போவேன், அங்கே கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த கப்பலில் உள்ள ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து போலீஸ்காரன் வந்து சந்தேக பேர் வந்து 3 பேரை வந்து கூட்டி விசாரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து 3 பேரை பாட்டு இவங்க தானே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3 பேரையும் போய் உள்ளே கொண்டு போய் வந்து போலீஸ்காரங்க வந்து ஸ்ரீலங்கா போலீஸ் வந்து லாடம் கட்டுறாங்க. அதில் ஒருத்தனை வந்து ரொம்ப தூக்கி போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்சதை வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. வந்து போலீஸ்காரங்க வந்து அவனை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, என்னோடய பொருள் லேப்டாப்பு அதெல்லாம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க வந்து இப்போ வந்து கிடைக்காது, அவங்ககிட்ட விசாரிச்சோன்னே வந்து மற்ற 2 பேர் வந்து உண்மை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ சொன்னோன்னே வந்து வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னுட்டு இவங்களும் வந்து கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் வந்து போலீஸ்காரங்க வந்து வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுது, டீசல் இல்லாமல். உடனே இவங்களோட வண்டியில் கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க. உடனே வந்து திரும்ப வாட்டர் ரூமுக்கு வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நீ முன்னால் தான் வந்து இந்த நிலமை, நீ வந்து அவன் தான் திருடன் ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு என்ன தோணுச்சு, அவன் தான் திருடன் நினச்சேன், அதனால நான் சொன்னேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதனால் போலீஸ் ஸ்டேஷன் போய் தன்னோட பொருள்லாம் வாங்குறதுக்காண்டி போகிறாங்க. அங்கே வந்து மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒழுங்காக கைது பண்ணுங்களை விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதனால் வந்து இப்போ பாருங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, ரிலீஸ் பண்ண சொல்லி, உங்கள் பொருள் தானே கண்டிப்பாக வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க அடித்து ஹாஸ்பிட்டல் கடந்தால அவர் வந்து இறந்துடுறாங்க. இதனால் வந்து மக்களை வந்து கொந்தளிச்சு போயிடுறாங்க. ஊரெல்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனையும் போய் வந்து எரிச்சிடுறாங்க. இவங்க டூரிஸ்ட் கப்பல் அப்போ தான் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபோன் அங்கே போயிருப்பாங்க, ஃபோன் திருட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்து திரும்ப வந்துட்டுருக்கேன். வரையில் போலீஸ் இவங்கள மறித்து, நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே பக்கம் அவங்க வந்து மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியாக வந்து கூட்டிகிட்டு போய் வந்து இவங்களோட ரெசார்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ரெசார்ட்டில் வந்து போலீஸ்காரங்க கூட வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து சரக்கு அடிச்சிட்ருப்பாங்க. அந்த ஊர் மக்களில் ஒருத்தன் வந்து அந்த ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து அந்த போலீஸ்காரன் வந்து சொல்லுவான், எனக்கு என்ன இவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லுவான். உடனே போலீஸ்காரன் வந்து அவனை என்கொயரி பண்ணான்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ வந்து அவன் வந்து டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து காட்டிடுவான். நீங்கள் வந்து ஆல்ரெடி 3 பேரை சந்தேக பேரை கூட்டிகிட்டு போய் வந்து ஒருத்தனை கொண்டுட்டீங்க, என்னையும் அது மாதிரி பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கும் அந்த ஆளுக்கு நடுவில் வந்து சண்டை நடந்துகிட்ருக்கும். இந்த சமயத்தில் வந்து ஊர்க்காரங்களாம் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களை தாக்குறதுக்கு. இப்போ போலீஸ்காரர் இறங்கி நின்று அங்கே பார்த்து வந்து சுட ஆரம்பிப்பார். அவரை நிறுத்தி போட்டிலே சுட்டு கொண்டு வருவாங்க. போலீஸ்காரங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் போலீஸ்காரனோட துப்பாக்கியை வந்து எடுக்கும்போது நான் வந்து அவரையும் வந்து சுட்டுருவாங்க. உடனே வந்து ஒய்ஃப் வந்து ஸ்டன்னாகி வந்து நின்றுருவாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சதை வந்து இது மாதிரி வந்து நாங்கள் சும்மா தான் இருந்தோம், அவங்க வந்து தாக்குனாங்க, அதில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே அடுத்த நாள் 2-3 நாளில் வந்து இவங்க வந்து பெட்டி படுக்கலாம் கிளப்பிட்டு வந்து தன்னோட சொந்த ஊருக்கே வந்து ஒய்ஃப் வந்து கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட கதை. நன்றி.